சுற்றூர் அறிமுகம் உங்களை பற்றி உங்களோட ஃபேமிலியை பற்றி உங்களோட ஆரம்ப காலத்தை பற்றி அறிமுகம் செய்யலாம். ஓகே, நான் 5 பேர் எல்லாம் நீங்கள் பண்ணீங்க பண்ணீங்க. நான் பிறந்தது அக்குர்நேல தான், படித்தது அக்குர்நேல. அடுத்து திரும்ப நான் மாத்தலை ஜாயிராக்கு போய் கேட்குதானே மாத்தலை ஜாயிராவில் படிச்சுட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி உயர்கல்வி ஹை எஜுகேஷன் போகிற லெவலுக்கு எல்லாம் போயிட்டுருச்சு. அந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் ஒரு ஸ்ரீலங்காவில் ஒரு 80s 90s. அதனால நான் என்ன செஞ்சேன், திரும்பி ஜப்பானுக்கு போனோம். போயிட்டு அங்கே தொழில் செஞ்சேன். வெரி ஹார்ட் ஒர்க், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு அங்கே இருந்து சம்பாதிச்சு ஸ்ரீலங்காவுக்கு வந்து தொழில் திரும்ப செஞ்சோம். அது திரும்ப அந்த காலம் நிறைய பொலிட்டிக்கல் பிரச்சனைகள் இருக்கிற காலத்தினால எனக்கு தெரியும், நான் மட்டும் இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் மாறும். அந்த பொதுவாக ஸ்ரீலங்காவில் எனக்கு தெரிஞ்சதுக்கு ப்ரொஃபஷனல்ஸ் தான் வெளிநாடு போவாங்க, அக்கௌண்டன்ஸ், டாக்டர்ஸ். ஒரு நிலைமை வந்துச்சு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இங்கே ஒன்றும் செய்யலாது, வெளியில் போகணும். அந்த நிலைமையில் நாங்களும் போனோம். வெளியில் போயிட்டு பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி தொழிலெல்லாம் அமைச்சிட்டு நான் போனேன்னு சொல்கிறது, நான் வந்து எனக்கு சவுத் ஆஃப்ரிக்கா கனெக்ஷன் ஒன்று கிடச்சிது. சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போனோம். அங்கே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் கல்ச்சர். ஆனால் ஸ்ரீலங்காவோட நிறைய விஷயம் அங்கே வந்து ஆர்கனைஸ்டு. அதை நாங்கள் படிக்கிறோம். சவுத் ஆஃப்ரிக்காண்டா பக்ஸ்வானா கண்ட்ரி தே ஃபாலோ சேம் திங். நிறைய பிரச்சனைகளை ஹார்ட் ஒர்க்கோட ஒரு கம்பெனியாக வச்சு இன்றைக்கு 20 வருஷம் நாங்கள் இங்கே சேர்த்து வச்சுருந்த காசை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தொழிலை செஞ்சு படிப்படியாக அங்கே நிறைய விஷயத்தில் இங்கே விட டிசிப்ளினல் இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். சரியான நம்மளே தொழிலில் நான் எங்கள் வாப்பாட்ட படித்தது என்னென்னா, ஒரு விஷயத்தை சரியாக செய்யணும். அவங்க வந்து அது அப்பா எப்போவுமே சொல்லுவாங்க, அவங்களுக்கு எது தேவைன்னு சொல்கிறத வரைக்கும் சொல்லுங்க. அதில் விடாமுயற்சி இல்லையா, அதுகளை சரியாக நீங்கள் பல ஹார்ட் ஒர்க் டிசிப்ளினோட பண்ணினா அவங்களுக்கு படிக்கலாம். நான் நிறைய மேலே படிக்க கிடைக்காட்டி நிறைய ரீட் பண்ணுவேன். எனக்கு ஞாபகம் இருக்குது, என்னோட டீச்சர் ஒருத்தர் எனக்கு சொன்னார், நல்ல விஷயங்களை நீங்கள் ரீட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு வாழ்க்கையில் தேவையான நேரத்தில் நீங்கள் மறந்துட்டாலும் உங்களுக்கு அது கடையில் வரும். உண்மையான செய்தி நல்ல விஷயங்களை நீங்கள் ரீட் பண்ணணும். அது இப்போ நாங்கள் படித்து சொல்லணும். அடுத்தது ஹலால் ஹராம பேணி தொழில் செய்கிறதுக்கு நாங்கள் படித்து சொல்லணும். அது ஹலால் ஹராம பேணி நாங்கள் செய்கிற நேரம் அல்ஹம்துலில்லாஹ் அதில் அந்த நேர்மை இருக்கிற நேரம் நீங்கள் வைக்கிற பொருள் எல்லாருமே புத்திசாலிகள் தானே, எல்லாரும் விளங்கி கொள்வாங்க இந்த கம்பெனி நேர்மையாக செய்யுது. அப்போ அது தானே மேலே வரும். ப்ராஃபிட் இல்லை, ப்ராஃபிட் உங்களுக்கு நீங்கள் நேர்மையாக செஞ்சால் எனக்கு விளங்கினது என்னென்னா தானாக வரும் இல்லையா. முக்கியமான பாயிண்ட் அது. இப்போ உள்ளவங்களோட பிஸ்னஸ் நிலைமையில இல்லையா, இப்போ நீங்கள் கேட்குறோம், இப்போ கஷ்டப்பட்டு போயிட்டு இப்போ ஒரு நிலைமைக்கு வந்தீங்க இல்லையா, இப்போ உள்ளவங்களோட பிஸ்னஸ் லெவலில் எப்படி இருந்துச்சு? இப்போ என்னென்னா நான் பண்ணுற பிஸ்னஸ் வந்து கார் விற்கிறது தான் நாங்கள் தொடங்கினோம். அடுத்தது பிறகு பார்த்தா அதில் வந்து பார்ட்ஸ், காருக்குள்ள பார்ட்ஸ்கள் நிறைய தேவை இருக்குது. அப்போ அதை வச்சு இதையும் செய்வோமேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து சிம்பிளாக செஞ்சோம். அது போகக்குள்ள எங்களுக்கு வழங்குது, அது இது பெரிய ஒரு விஷயம், எங்களுக்கு நிறைய படித்தா நிறைய செய்யலாம். அப்போ அதை படித்து செஞ்சுட்டு ஒரு சாதாரணமாக ஒரு கம்பெனியை தொடங்கி செஞ்சுட்டு போகக்குள்ள அடுத்துக்கு பிறகு நாங்கள் படிக்கிறோம். இதை வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் மேக்டொனால்ட்ஸ், KFC இதெல்லாம் பார்த்தோம்னா உலகம் முழுக்க பிரான்ச் ஏன்னா அது எப்படி அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக செய்கிறாங்க சொல்கிறது கொஞ்சம் வேலைங்க. எங்களுக்கு அதுக்கு நிறைய டைம் போயிடுச்சு. அந்த டைம் வந்ததுக்கு பிறகு நாங்கள் பிரான்ச் அவுட் பண்ணுறது படிக்கிறோம். அது வந்து சரியாக செய்கிறது எப்படின்ட்டு இன்ஷா அல்லாஹ் இப்போ நாங்கள் நான் போன கண்ட்ரிலே பிரான்ச் அவுட் பண்ணிவிட்டு பிறகு வேறு கண்ட்ரிகளுக்கும் செய்கிறதுக்கு அது எல்லாம் ஆஃப்ரிக்காவில் தான் செய்கிறதுக்கு அதை இப்போ தொடங்கி செஞ்சு போயிட்டு இருக்கிறோம். அதுக்கு நான் முக்கியமாக செய்கிற ஒரு செய்தி என்னென்னா, ஸ்ரீலங்காவிலிருந்து நல்ல டேலண்ட், நல்ல ஒரு ஊக்கத்தோடையும் டேலண்டாகவும் ஒரு நம்பிக்கையோடையும் வேலை செய்யக்கூடிய டேலண்டான பாய்ஸை இன்டர்வியூ பண்ணி எடுத்து நாங்கள் அங்கே வேலைக்கு செய்து அதில் எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவங்களால எங்களுக்கு ஒன்று கிடைக்குது. இங்கே இருந்து நல்ல ஒரு ஓப்பன் ஒன்று வரும். ஃப்யூச்சரில் அது நல்லா வரும் சொல்கிற நம்பிக்கையோடு இப்போ நாங்கள் செஞ்சுட்டு போகிறோம். அந்த பிரான்ச் அவுட் பண்ணுறது இன்னும் விரிவாக்கி பிஸ்னஸ்ன்னு சொல்கிறது இங்கே நாங்கள் கல்வி
சம்மந்தமாக பிஸ்னஸ்ன்னு சொல்கிறது ஒரு சேலஞ்ச் இப்போ அதை சல்லிக்காயில் நாங்கள் விரிவாக்கிட்டே போகணும். அதுதான் நீண்ட கொள்கை இருக்குது. பார்ப்போம். அதாவது நான் கேட்குறேன் சொன்னால் இப்போ சிலாக்கள் பொதுவாக ஒரு மனுஷன் வெளியே வந்து ஒரு ஸ்டெப்பு வந்தோன்னா சமூகம் பார்க்குறேன். அதுக்கு பின்னால் பெரிய ஒரு பகுதி அடிக்கும். அவன் விழுந்த இடங்கள், கஷ்டப்பட்ட இடங்கள் அப்படியெல்லாம் இருக்கேன். இப்போ நான் கேட்குறேன், அவங்களோட இந்த ஒரு லெவல் வாரத்துக்கு பின்னால் லைஃப்பில் தோல்வி, லொஸ்ட் அப்படி இருந்துச்சா, அல்லது லொஸ்ட் கூடவா மற்றது கூடவா, எப்படி அந்த ஸ்டெப் எப்படி இருக்குது? அந்த மாதிரி எல்லாரும் அப்படி தானே பார்க்குறேன். ஒருத்தர் பெரிய லெவல் வந்தானே அவரை பார்க்குறேன், அவர் பின்னரையே பார்க்குறேங்க. அப்போ அந்த பகுதியை எப்படி உங்களுக்கு பேசுகிறேன்? முக்கியமான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டது. லைஃப்பில் எல்லாருக்கும் வெற்றி பாதையில் போகிற நேரம் தோல்விகளை சின்ன சின்ன தோல்விகளை சந்திக்கிற டைம் வரும். சில சமயம் பெருசான தாக்கங்களும் வரும். அப்போ அதில் சிலர் வந்து அந்த பெரிய தாக்கங்களோடு அப்படியே அதுலேருந்து எப்படி பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னு சொல்கிறது விளங்காமல் அப்படியே அந்த தொழில் இல்லாமல் போகிறதோ இல்லாட்டி பிரச்சனைகள். சிலவங்க அப்படி இல்லை, அதை படித்து ஒரு பிரச்சனை எனக்கு லைஃப்பில் அப்படி ஒன்று வந்துச்சு ஒரு முறை. அது ஒரு நாங்கள் ஜப்பான் ரிலேட்டட் கம்பெனி அந்த பிஸ்னஸ் ஒன்று செஞ்சோன்னா அங்கே ஒரு ஒரு பபிள் சிச்சுவேஷனில் இதெல்லாம் குறையிற நேரம் எங்களுக்கு இந்தியாவிலேயும் பிரச்சனை வந்துச்சு. அப்போ அது பெரிய ஒரு தாக்கமாக இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வந்துச்சு. நாங்கள் வியாபாரம் செய்யக்கூடாது. ஆனால் விட்டாமுயற்சியாக நீங்கள் சரியான முடிவு எடுக்கணும். அதுதான் ஆக முக்கியம். சரியான முடிவு எடுத்து பெரிய ஒரு மலை போல் ஒரு பிரச்சனைக்கு நேரம் உங்களுக்கு அதை வந்து ஒரே அடியாக முடிக்க உங்களுக்கு பிளான் இருக்கும். பிரச்சனை கொஞ்சமாக படிப்படியாக ஒரு மலை இருக்கிற மாதிரி அதை தொடர்ந்து செஞ்சுட்டு வர நேரம் இன்ஷால்லா அதுக்கு ஒரு டைம் வேணும். அதை எடுத்து அந்த பிரச்சனையிலேருந்து மீள வரலாம். அது வந்து அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வர நேரம் நீங்கள் பெரிய ஒரு அனுபவசாலியாக மாறிடுவீங்க. பவுன்ஸ் பேக் அது எனக்கு நடந்துச்சு. அதுதான் இன்றைக்கு அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்து சில நேரம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்மாக இருக்கோ இந்த நேரம் எனக்கு நடந்த அனுபவங்களை நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். முக்கியம் அதான் முக்கியம். அதில் அந்த உங்களுக்கு ஒரு இப்போ நீங்கள் போக்குவரத்தான ஒரு பிஸ்னஸை நீங்கள் இப்போ சொன்ன போய்ட்டு வேலைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க, உங்களுக்கு ஒரு டார்கெட் ஒன்று இருந்துச்சா? 5 வருஷத்தில் இப்படி ஒரு அடையணும் அப்படி ஒரு மனசில் ஒரு பிக்சர் ஒன்று அப்படி வேணுமாக இருந்துச்சா? இருந்துச்சு. கரெக்டாக உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டுக்கு போகிற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டார்கெட் ஒரு 5 வருஷம் சம்பாதிச்சுட்டு திரும்பி வந்துடும், ஊருக்கு வந்துடும்னு சொல்கிறதா எல்லாரையும் டார்கெட். ஆனால் உண்மையிலே அங்கே போனால் அது அவ்வளோ ஈஸி இல்லை. சில நேரம் நாங்கள் வந்து பார்ப்போம், ஊருக்கு ஒன்று செஞ்சு இங்கேயும் நாங்கள் திரும்ப செஞ்சு பார்த்தோம். அது கொஞ்சம் அங்கே வந்து அமைப்பாக இருக்கிறதுனால லேசாக இருந்துச்சு. அதுதான் டார்கெட்டாக இருந்துச்சு வந்துடணும்னு சொல்கிறது. ஆனால் நீங்கள் போகிற இடத்துல எப்போவுமே அங்குள்ள லைஃப் வந்து எல்லாருக்கும் இப்போ கட்டாருக்கு போனால் கட்டார் லைஃப் பழகிடும், ஜப்பானில் இருக்கிறவருக்கு ஜப்பான் லைஃப் பழகிடும், ஆப்பிரிக்காவுக்கு போனால் அங்கே சொல்லுவாங்க, இங்கே கேட்பாங்க, அங்கே நிறைய க்ரைம் இருக்குதாமே, பிரச்சனை இருக்குது. ஆனால் நாங்களும் அந்த லைஃப் பழகிடுவோம் இல்லையா? பழகி அப்படியே அங்கேயே 25 வருஷம் நாங்கள் அங்கே தொழிலை செஞ்சு இது பண்ணுறோம். டார்கெட்டுன்னு சொன்னால் தொழிலை பெருசாக்கணும். அது ஒரு எல்லா பிஸ்னஸ்மேனுக்கும் இருக்கிற ஒரு டார்கெட் தான் அது. என்னென்னா நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிற நேரம் பிஸ்னஸ் ஆட்களோடு தான் பழகுவோம். அப்போ எங்களுக்கு ஒரு டார்கெட் எப்போவுமே இருக்கும், வந்து நல்லா பிஸ்னஸை செய்யணும். அது அந்த டார்கெட் ஒன்று இருந்துச்சு. அது எப்போ நான் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் சம்பாதிக்கிறது இல்லை, அது ஒரு சேலஞ்ச். நாங்கள் அதை ட்ரை பண்ணிகிட்டே போவோம். எங்களோட வாப்பா வந்து எஜுகேஷன் டிரெக்டராக இருந்ததுனால நான் எங்கள் ஃபேமிலியில் சரி சொல்ல போனால் எல்லோரும் படித்தாங்க ஹை ஸ்டடீஸுக்கு, எனக்கு படிக்க கிடைக்கல. ஆனாலும் அந்த 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 எஜுகேஷன் செடோ நிழலில் இருந்ததுனால அதில் பொறுமை தெரிஞ்சுது. அப்போ நாங்கள் நிறைய விஷயமா ஆட்களை பார்த்து படிக்க பழகினோம் இல்லையா? இன்னொருத்தர் அனுபவம் எங்களுக்கு இப்படி சொல்லலாம். மாஷாலாம் நீங்கள் ஒரு நல்ல ஒரு அடைய மட்டும் தான் அடைஞ்சிடாது, பாராட்டத்தை நிறைய சமூக வேலை செய்கிறது, நல்ல ஒரு லெவலுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால் அவங்களோட சில குவாலிட்டி சீக்கும். நான் நினைக்கிறேன் அது சில டிசிப்ளின் சீக்கும். அதை பேருவதன் மூலம் தான் இந்த வெற்றிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படி என்னாலும் ஞாபகம் மாதிரி சொல்லுமா? எல்லாத்துக்கும் வந்து எங்களுக்கு அல்லாட உதவி. ரெண்டாவது சொல்கிறேன்டால் நேர்மைன்னு சொல்கிறது சரியான முக்கியம் இல்லையா? நேர்மை தொழிலில் நான் ஒரு பிஸ்னஸ் ஒரு ஒரு நேச்சருக்குள்ளேருந்து வராததுனால தொடர்ந்து எனக்கு அந்த பிஸ்னஸ் விஷயங்களுக்குள்ள
படிச்சுக்கொள்றதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் அடிக்கடி யோசிப்பேன், எனக்கு நிறைய விஷயம் தெரியுமே, ஏன் பிஸ்னஸில் மேலே வரையலாமே இருந்தால் அதுக்குன்னு ஒரு 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 வேற ஒரு ஸ்டைல் இருந்துச்சு. அது அந்த அந்த ஸ்டைலுக்குள்ளால வரணும். ஆனால் அந்த சில இதுகளில் வந்து நேர்மை இல்லாதது, சில விஷயங்கள் செய்கிறது எப்படின்னா ஒரு கட்டித்தனமாக ஆட்கள் நினச்சிக்கொள்றது. எங்களோட உள்ளே மிதிக்கிறாரு, அவர் பெரிய கட்டிக்காரு, கேம் கொடுப்பாரு. ஆனால் அது உண்மையிலே ஒரு அது நிலைக்காது. எல்லாருக்குமே ஒரு 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 எல்லாருக்குமே வழங்கும், நீங்கள் நல்லவரா, நீங்கள் சரி நேர்மையானவரா. அப்போ அந்த நேர்மையை நீங்கள் தொடர்ந்து ஒரு தொழிலில் சரியாக செய்கிற நேரம் நீங்கள் ஒரு பிராண்ட் ஒன்று உருவாக்குறது எப்போவும் உங்களுக்கு லேசாக இருக்கும். நேர்மைன்னு சொல்கிற நீங்கள் ஒரு ஒரு ப்ராடக்டை விற்கிறேன்னு சொல்லுவாங்க, அது நல்லான்னு நீங்கள் வாயில் சொன்ன மட்டும் போகாது. உண்மையிலே அது நல்லா இருந்தால் தான் அது நல்லா. அப்போ அது நல்லா இருக்கிறதுக்கு எங்களோட ஒரு ரிசர்ச் இருக்கணும் இல்லையா? அது நாங்கள் அதை பற்றி படித்து அது ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம். இங்கே நிறைய பேர் ரெஸ்டாரண்ட் செய்கிறாங்க. ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட் மட்டும் ஒவ்வொரு சரியான நல்லா போகுதுண்டா, அது அவங்க அந்த அந்த குவாலிட்டி ரெஸ்டாரண்ட் எங்கட தொழில்கள்லாம் ஒரு ஒரு ப்ராடக்டை ஒரு ஒரு நல்லமா மோசமானு சொல்கிறது வெளியாகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அங்கே சாப்பிட்ட உடனே விளங்குது, அது நல்ல சாப்பாடு. அது மாதிரி அதை சரியாக செஞ்சால் உங்களுக்கு நேர்மையாக சரியாக செஞ்சால் உங்களுக்கு அதில் ஒரு ஒரு வெற்றி நிச்சயம். அது முக்கியமாக நாங்கள் இருக்க வேண்டிய காரணத்தில் நாங்கள் இஸ்லாம் இஸ்லாம் சொல்கிற கன்செப்ட் ஆகிடும். அதை இன்றைக்கு வெஸ்டர்ன் எடுத்து செய்யலாம். வெஸ்டர்ன் எடுத்து அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக மாற்றி செய்யலாம். இஸ்லாம் அதில் இன்னொரு சப்ஜெக்ட் நான் பார்த்தது என்னென்னா, இன்றைக்கு உலகத்தில் பெரிய பிராண்ட் எல்லாம் வந்து இஸ்ரேல் ஜூஸ் ஆனால் உண்டு அவங்க சேக் ஆஃப் பிஸ்னஸ் அவங்க எப்படி இருந்தா நல்ல சாமான் சொன்னால் அந்த ப்ராடக்ட் டாப் குவாலிட்டியாக இருக்கு. இன்றைக்கு அடிடாஸ்ன்னு சொன்னால் நெஸ்லேன்னு சொன்னாங்க, அவங்களோடையே மற்றவங்களுக்கு போட்டி போடையில் அமைச்சுட்டா அவங்க அதை சரியாக செய்கிறாங்க. அது அந்த ஒன்றை நாங்கள் அவங்கள்ட்ட படிக்கிறோம். அப்படி செய்கிற நேரம் எல்லா மக்களும் அது பக்கம் இழுபட்டுட்டு போகிறது தானே, அதுதான் அவங்கள்ட்ட. அப்போ அப்படி வார நேரம் அவங்க என்ன விலை சொன்னாலும் நாங்கள் வாங்குற லெவலுக்கு போய் தவிர்க்க நிலைமைக்கு வந்துடுவோம். அதோட கொஞ்சம் பர்சனலாக வந்து உங்களோட ஃபெமிலியை பற்றி கொஞ்சம் சரி, உங்களோட மகன் அவர் என்ன செய்கிறார் தெரியாது. சரியா? நான் இலமான போதியோ எனக்கு நான் மேரி பண்ணினதும் அக்குர்நேல தான். அக்குர்நேல ஃபேமிலிக்கு இங்கே ஃபேமிலியில் மேரி பண்ணுறது ஒரு வளமையான வழக்கம். எனக்கு 4 பிள்ளைகள். மூத்த மகள் வந்து அவருக்கு 25 வயசு. அவள் அட்வான்ஸ் லெவல் செஞ்சுட்டு மெல்பர்ன் நல்லா படிப்பாள். மெல்பர்ன் எனக்கு சரியான செஞ்சு என் பிள்ளைகளெல்லாம் படிக்கணும்னு மெல்பர்ன் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு டிகிரியை முடிச்சுட்டு இப்போ மாஸ்டர்ஸ் இன் எஜுகேஷன் செஞ்சுட்டு இருக்கிறேன். இந்த வருஷத்தோடு முடியுது. 2வது மகன் அவரும் வந்து சீமா செஞ்சுட்டு இருக்கிறாரு. மீன் டைம் நாங்களும் கஷ்டப்பட்டு நல்ல பிராண்ட் நல்ல பிஸ்னஸ் நான் மான்ட்டு சொன்னேன், வை டோன்ட் யூ ஜாயின் இதிலே இருந்து இதை உங்களால் ஸ்டைலில் நீங்கள் படித்து வார ஸ்டைலில் நீங்கள் இதை நல்லா முன்னுக்கு கொண்டு வரலாம். இன்னும் 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, சின்னவங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க. அதோட இன்னொரு கேள்வி என்னென்றால், உங்களோட ஃபாதர் வந்து ஒரு உண்மையில் எப்பவும் ஞாபகப்படுத்துகின்ற ஒரு கல்வி மட்டத்தை ஞாபகப்படுத்துகிற நடிகை அதில் தாக்கம் உங்களுக்கு எப்படி நிற்கும்? ஒரு ஃபாதர்ன்ற ஒரு ரோல் மாடல் அவரோட நினைவுகள் உங்களுக்கு எப்படி இவரில் ஞாபகப்படுத்தி? உண்மையிலே எங்களோட வாப்பாவை பற்றி சொல்கிறேன்டா, நான் அந்த வேறொருத்தரை பற்றி சொல்கிறேன்னா நிறைய சொல்லலாம். கஷ்டப்பட்டு வாப்பா வந்து உண்மையிலே ஒரு 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 வறுமையான ஃபேமிலியில் இருந்து அவர் சொல்லுவா, எனக்கு கட்டுக்கஷ்டத்தை என்ட்ரன்ஸுக்கு படிக்க போனேன், நடந்து போவாங்க. அவர் சொல்லுவா, அங்கே மேலே குருவடையிலேருந்து கீழே வந்து அங்கே அந்த பள்ளி காலை கழுவிட்டு நடந்து போவாங்களா. அவர் சொல்லுவா, நான் அப்படியான்னு கேட்டோன்னே இல்லை பாமி, அந்த காலத்தில் நான் மட்டும் இல்லை நிறைய நடந்து போவேன், நிறைய பேர் நடந்து போவாங்க. போயிட்டு வந்து அடுத்தது அப்படி கஷ்டப்பட்டு தான் படித்து எஜுகேஷன் டீச்சராக இருந்தார். அதுக்கப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் சிஆர் இருந்தார். ஆனால் எப்போவுமே எங்களோட வாப்பாட்டை நான் கண்டேன். நான் சோஷியல் ஒர்க்கை பற்றி வெளியில் படிக்க தேவைப்படலை. எனக்கு எங்களோட வாப்பாட்டை இருந்தே எல்லாத்தையும் படித்தேன், கண்ணாலே பார்த்தோம். அப்போ ஒரு செய்தி வாப்பா சொன்ன எனக்கு ஞாபகம் இருக்குது. முதலாவது
நீங்கள் மார்க்கம் உங்களோட குடும்பத்தை பார்த்துக்கோங்க, அடுத்தது தொழிலை சரியாக செய்யுங்க, அடுத்தது வந்து நீங்கள் இதுகளை சரியாக செய்யாமல் நீங்கள் சோஷியல் ஒர்க் பண்ணினாலுமே அது இல்லை. சோஷியல் ஒர்க்கை பற்றி பேசுனேன். பாப்பா வந்து இப்போவுமே இன்றைக்கும் கூட நான் ஒன்று நினைக்கிறேன், நாங்கள் இவ்வளோ வளர்ந்து இவ்வளோ வயசாகி இன்றைக்கும் ஷரீஃப் மாஸ்டர் மகன் தான் எங்களுக்கு சொல்கிறோம். ஷரீஃப்னு சொல்லி பயன்படுத்துறது அது அவர் செஞ்ச ஒரு பெரிய ஒரு விஷயம் கல்விக்காக. ஆனால் இன்னொன்று வந்து நாங்கள் வாப்பட்டு கண்டது கல்விக்காக அப்படி கஷ்டப்படுறோம். எப்படின்னா நிறைய ஸ்ரீலங்காவில் இல்லாமல் வெளியில் இருக்கிற பிஸ்னஸ் ஆட்கள் வசதியானவங்கள பிடிச்சி அந்த ஸ்காலர்ஷிப் போல் எடுக்க வச்சு அக்பராஜியும் எனக்கு அடிக்கடி சொல்லுவார். அதை அவருக்கும் எங்களோட வாப்பா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. அப்போ அது உண்மையிலே நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு செய்தி. ஒருத்தர் விதைச்சது தான் நாங்கள் இன்றைக்கி அதில் படிக்கிறோம். அது மாதிரி நாங்கள் மூத்தாரத்துக்கு 6 மாதத்துக்கு முன்னே கண்டியில் சந்திச்சேன். ஃபஸ்ட் டைம் நான் ஒரு வாழ்க்கையில் அவரை தெரியும் சரி ஃப்ரெண்டு. ஆனால் இவர் பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய விஷயங்களை கண்டி பைத்தல் மால் எல்லாமே நிறைய வேலைகளை செஞ்சுக்கிறாரு. அப்போ கண்டியில் வச்சு என் ஃப்ரெண்டோட ஷாப்பில் வச்சு மீட் பண்ணேன்னா அவரை நானாக என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டார். எப்படின்னு கேட்டால் அவர்கிட்ட கேட்டார், சார் இவரை தெரியுமா, அவங்களோட ஊர் தானேன்னு. அப்போ அவர் இவர் சிரிச்சுக்கொண்டு சொன்னார், தெரியாதேன்னு. சார் என்ன சார் நீங்கள் இப்படி தெரியாதுன்னு சொல்லிட்டு உங்களோட ஊரை ஆளன்னு சொல்லிட்டு அப்போ சொன்னார், இன்னார் உங்களோட வாத்தியார் அவனோட இளையமா இருந்தாண்ட. அப்போ டக்குன்னு அப்போ எனக்கு கையை பிடிச்சி வந்தார். அப்போ என்ன கேள்விப்பட்டிருக்காரு, ஏன்னா நான் ஜப்பானில் இருக்கிற காலத்துலேயும் யாரும் வந்தால் ஃபேமிலியோட வந்தால் அவங்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்டுக்கு அவங்க அப்பார்ட்மெண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய சாமான் வாங்கணும். பெட்லேருந்து பிடிச்சி அல்மாரிலேருந்து பிடிச்சி எல்லாம் எடுப்பாங்க. சரி கொடுத்து வாங்க, ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே போகும். அப்படி நான் ஹெல்ப் பண்ணுறது அவருக்கு கேள்விப்பட்டேன். வாராக்களுக்கு ஒரு உதவி செய்கிறாரு. என்னடா நான் வேலை செஞ்ச கம்பெனி அப்படி ஃப்ரீயாக அந்த புதிய இதுகள் எடுக்கணும் எடுத்தால் நான் அப்போ அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவேன். அப்போ என்னென்னா சொன்ன நான் உனக்கு விஷயத்தான் வந்து சொல்கிறேன், உனக்கு நன்மை கிடைக்கும், நீ இந்த வேலையை செய். ஏன்னா நிறைய பேர் பணக்காராக கிடைக்கிறாங்க எங்களோட சமூகத்தில். ஆனால் அவங்களுக்கு வந்து சளியை என்ன செய்யணும்னு தெரியாது. நீ வாப்பா நீ ஒரு வேலை செய், நீ ஒருத்தரை சந்திப்பிச்சு முதலாவது உனக்கு நல்லவங்க பிடிக்கிற ஒருத்தரை சந்திச்சு சொல்லு, இப்படி கஷ்டமான ஒரு பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு ஸ்காலர்ஷிப் கொடுப்போம் சொல்லிட்டு அவங்க இணங்கினாங்கன்னா முதல்ல அதை நீ செய். சரியா? அதுலேருந்து உனக்கு நிறைய படிப்பினைகள் வரும். அதை வச்சு நீ படித்து கொண்டு இந்த வேலைகளை செஞ்சுட்டு. அப்போ நான் எங்களோட தெரிஞ்ச ஒருத்தரை சந்தித்து ஒரு பிள்ளையோட கஷ்டத்தை சொல்லவும் அவர் சொன்னார், நான் பாடம் எடுத்துக்கொள்கிறேன்ட்டு கேம்பஸ் வரையும் அந்த பிள்ளை போகிறதுக்கு அவர் செலவழித்தார். கேம்பஸ் வரையும் போகிறதுக்கு செலவழித்தார். அந்த பிள்ளை இன்றைக்கு கேம்பஸில் படித்து வந்து மாத்திரை ஏஜி ஆஃபீஸில் வேலை செய்து அந்த குடும்பமே வாழுது. உமாவும் சுவாமியில் வாப்பாவும் சுவாமியில் அந்த பிள்ளையால அந்த குடும்பம் வாழுது. அதே நேரத்தில் அதுக்கப்புறம் நானும் ஒருத்தரை சந்திச்சுன்னு பலர் உதவி செஞ்சாங்க. அப்போ ஸ்காலர்ஷிப் செஞ்சு கொடுத்தேன். 7 படிக்கிற பிள்ளைகளுக்கு அவன் கேம்பஸுக்கு போயிட்டு இப்போ மெடிசின் அவுட் ஆகி வந்தாக்கலிக்கிறான். அதில் அப்புறம் பிள்ளைகளும் இருக்குது, அடுத்தது மாத்தலை இருக்குது, அடுத்து கெக்கிரா வைக்குது, அப்புறம் மீதி நான் சில விஷயங்களை வீட்டில் கூட சொல்ல மாட்டேன். இது அல்லாவுக்கு மட்டும் தெரியணும்ன்றதுக்காக இந்த சந்தர்ப்பம் வந்ததுனால அவருக்கு நன்மை கிடைக்கும்ன்றதுக்கு சொல்கிறேன். என்னோட நாங்கள் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வளரப்போகிற பிள்ளை உங்களுக்கு ஒரு படிப்பினையும் ஆயிக்கணும். நீங்கள் நாளைக்கு இதை செய்யணும் கட்டாயம். சரி, அதுக்காக வேண்டி சொல்கிறேன். அப்போ நிறைய பிள்ளைகள் இப்போ கேம்பஸில் படித்து கொண்டு நிற்கிறாங்க. இப்போ செஞ்சுருப்போம் அந்த இப்போ அதையும் நான் செஞ்சு கொடுத்து தான் நிற்கிறோம். அதோட மெடிசின் செய்கிற பிள்ளை வலிக்கிறாங்க, மொரட்டோ கேம்பஸில் இன்ஜினியரிங் செய்கிறவங்க வைக்கிறாங்க. இப்போ கிட்டத்தில் ஒரு பிள்ளை கேகல டிஸ்ட்ரிக்டில் ஐடியில் ஃபஸ்ட்டு வந்து மொரட்டோ கேம்பஸுக்கு போயிட்டு. அதுபோல் இப்போ பேரதவி கேம்பஸில் மெடிசின் செய்கிற பிள்ளை இருக்குது, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி இருக்குது, ஒலிவியல் இருக்குது, அப்படி ஜப்னா யூனிவர்சிட்டியில் இருக்குது. எல்லா யூனிவர்சிட்டிலையும் படிக்கிற பிள்ளை வலிக்கிறாங்க. அதே போல் படித்து அவுட் ஆகி வந்து வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்போ அவருக்கும் அந்த நன்மை வீட்டு கிடைச்சிக்கொண்டே இருக்கும். மர்ம நாள் வரையும் அவருக்கும் கிடைக்கும். எனக்கு மட்டும் இல்லை, அவர் எனக்கு வழிகாட்டிட்டு போனார், நான் அதை செஞ்சேன். அப்போ அவருக்கும் கிடைக்கும். அப்போ அது மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை. என்னடா நாங்கள் நல்லது செய்யும் போதும் அது மட்டும்தானே எங்களோட வாழ்க்கை. இப்போ நாங்கள் எவ்வளவு தான் என்று தான் தேடி வச்சிருந்தாலும் மறுமைக்கு அது வராது. எங்களோட மௌத்தோடு எல்லாம் நின்றும், மனைவி மக்கள் சொத்து பிள்ளைகள் அவ்வளவும் நின்றும். அதுக்கப்புறம் நாங்கள் செஞ்ச நல்ல அமல்களை மட்டும்தான் கபூர்லையும் மறுமையிலையும் காண போகிறோம். சரியா? அதனால் நிறைய அதோட இன்னொரு விஷயம் என்ன தெரியிட்டாக்க 1879 நலிமாஜர் மறுமலர்ச்சி இயக்கம்னு உருவாக்கினார். என்னன்னு கேட்டால் எங்கள்ட பல்கலைக்கழக அனுமதியில் எங்கள்ட
முஸ்லீம்களோட விகிதாசாரம் குறைஞ்சிச்சு, எங்களோட பெர்சன்டேஜ் போகிறாங்க இல்லை. அப்போ அவர் என்ன செஞ்சார், ஒரு இதை நின்னார். அப்போ அதுக்கு அந்த மறுமலர்ச்சி இயக்கத்திலையும் இந்தியோட வாப்பா தான் வேலை செஞ்சார். கண்டிக்கு முழு பொறுப்புகளையும் எடுத்து அந்த காலத்தில் நாங்கள் படிக்கிற காலம் வந்து பொறுப்புகளை செஞ்சார். அதே நேரத்தில் எந்த அளவுக்குன்னு கேட்டாக்க என்னோட மச்சான் சொன்ன செய்தி, அவர் கேம்பஸில் படிக்கிறான், பேராஜன் கேம்பஸில் படிக்கிற நேரம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாராம் மையத்தனைக்கு தேடி அவனோட பாப்பா அவரை சந்திக்க, மஜித் மைண்ட் நீ இந்த கிளாஸஸ் கண்டியில் ஆர்கனைஸ் பண்ணுற கிளாஸஸ் எல்லாம் நீ தான் பொறுப்பாக இருந்து செய்யணும் சொல்லிட்டு, சரியா? அப்படி தேடி பேசி செஞ்சுக்கிறாரு. நிறைய வேலை செஞ்சு அவரை பற்றி பேசுனா நிறைய பேசுகிற வேலையை தெரிஞ்ச அளவுக்கு, சரியா? இல்லை நாங்கள் அவருக்கும் உபா செய்வோம். சதகத்து ஜாரியாண்டு உண்மையில் அதுதான் நான் பிள்ளைகள் செய்கிறதெல்லாம் அவங்களுக்கு இன்றைக்கு நான் ஞாபகப்படுத்துகிறோம். மோர் தென் 20 இயர்ஸ்க்கு பிறகு அவன் செஞ்ச நல்ல விஷயம். அவனோட சல்லியை நாங்கள் பேசலை, அவனோட பணத்தை பேசலை, அவனோட பில்டிங்கை பேசலை, அப்படிதானே? அவங்க என்ன சொசைட்டி செஞ்சாங்க அது ரெண்டு நான் சொல்லிடுவோம். அவங்களுக்கு 2 மரணம் வரும். முதலாவது மரணம் வரலாம், அது என்னது? இயற்கையான மரணம். 2வது மரணம் வரணுமா? 2வது மரணம் என்ன? யார் சொல்லு? எங்களோட பேர் எப்போ உலகம் பேசுறது நிப்பாடுது, அப்போ 2வது நாள் மூத்தாயிடும். அது நடக்கப்படாது, ரைட்? ஓகே. கடைசியாக இன்ஷா அல்லாஹ் இவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் கிடைக்காத சான்ஸை நாங்கள் இவங்களுக்கு கொடுக்குறது தான் மெயின் விஷயம். இன்ஷா அல்லாஹ் இவங்களுக்காக நாங்கள் காலம் நேரம் எல்லாம் ப்ரியோரிட்டி வந்துதான் இவங்களை கைட் பண்ணுறது, செய்கிறது, வாங்குறது. அப்போ நீ சொல்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்காது, எங்களுக்கு கிடைக்காது, நாங்கள் இவங்களுக்கு கொடுக்கணுன்றாங்க. இப்போ அந்த மாதிரி இந்த யங் ஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு என்னமான உங்களோட அறிவுரைகள் என்னமான்னு சொல்லுங்கள். அவங்க படிச்சு வர வேண்டிய முக்கியமான விஷயம். அதுக்கு முந்தி நான் இப்போ அக்பர் பிரதர் சொன்னதில் ஒரு செய்தி என்னென்னா, ஒவ்வொருத்தரை பற்றி நாங்கள் நிறைய என்னை பற்றி சொன்னதும் எங்களோட வாப்பாவை பற்றியோ இன்னொருத்தரை பற்றியோ சொல்கிற நேரம் நல்ல விஷயங்களை செஞ்சதை நாங்கள் பேசுகிறது உண்மையிலே மற்றவங்களுக்கு ஒரு ஊக்கமாயிருக்கு. அது ஒரு பெருமைக்கு கதைக்கிறதாகவோ அப்படி வராது, ஒரு ஊக்கமாயிருக்கு. பயமாக இருப்பாங்க. அது நாங்கள் செய்கிறதுல அதில் ஒரு குறை இல்லை. நீங்கள் கேட்ட கேள்வி இப்போ நான் சொல்ல போகிற விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் சொன்னீங்க இல்லையா? நல்ல விடாமுயற்சி இருக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும். விடாமுயற்சி சக்ஸஸ்ன்னு சொல்கிறது இட்ஸ் a லாங் ஜேர்னி, ஒரு குயிக்காக கிடைக்காது. இப்போ கன்சிஸ்டன்சி பற்றி சொன்னார், நபீல்னு சொன்னார். அப்போ அதில் விடாமுயற்சி இல்லையா, டிசிப்ளின், அடுத்தது ட்ரைனிங், எல்லாத்தையும் விட ஒரு மிக்க விஷயங்கள் தெரியாமல் நாங்கள் போயிட்டு ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு இறங்கி ஒரு தொழிலை செய்கிற நேரம் சரியான பிரச்சனைகள், பயம் இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் சரியான முக்கியம். சரி, எனக்கு இப்போ அவங்களோட குரூப்பில் நிறைய எல்லாரும் இருக்கிறீங்க, நல்லா படிக்கிற பிள்ளைகள் இருக்கு. நீங்கள் நினைப்பீங்க அவர் நல்லா படிக்கிறாரு எனக்கு படிக்கிறாரு, அப்படி இல்லை. எல்லாருக்குமே படிக்க கொஞ்சம் நீங்கள் நினைக்கணும் நம்பிக்கையோடு எனக்கு மேலும் வெத்தேலும் தோக்கேலும் அது ஒரு குறைவாறு செய்தி அந்த பயம் கட்ஸ் இருக்கான் பிள்ளைகள் எனக்கு செய்யலும் சொல்லிட்டு அந்த கட்ஸோட வேலை செய்ய நீங்களும் பழகிக்கொள்ளுங்க, பயம் இல்லாமல். ஆனால் நாங்கள் நேர்மையாகவும் நல்ல புத்திசாலித்தனமாகவும் வேலை செய்கிறது சரியான ஆசை இருந்தால் மட்டும் போத, முயற்சி சரியான முக்கியம். அதுதானே சார், நீங்கள் இன்றைக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஆளாத்தி ஆகிறதுக்கு நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களோட வெற்றியை நிலைநாடி தொடர ஒரு விஷயத்தை விடாமல் செஞ்சுட்டு வந்த ஒரு விஷயம் இருக்கின்ற, அந்த விஷயம் என்ன? இப்போ நாங்கள் நிறைய விஷயம் பேசினோம், டிசிப்ளின் அப்படி இப்படின்னு. நல்ல கேள்விமா. எனக்கு ஞாபகம் ஒரு சின்ன சப்ஜெக்ட் எனக்கு சொல்லிடணும். நிறைய விஷயங்கள் அடங்கினதுல ஒரு சின்ன சப்ஜெக்ட் நான் படிக்கிற நேரம் மாத்தள தாயிரால துவாஜி பிரின்சிபலாக இருப்பார். ஒவ்வொரு வீக்கும் அசம்பிளியில் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுவார். நல்ல படித்த புஸ்தகங்கள் இருந்து வந்த விஷயங்கள். ஒரு முறை அவர் சொன்ன எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. அல்லாமா இக்பால், கவிஞர் அல்லாமா இக்பால் சொன்ன ஒரு வசனத்தை வச்சு சொன்னார், எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு சுயநலத்தோட சின்ன வட்டங்களை போட்டு வாழ்வாங்க. நான் ஒரு பெரிய வட்டத்தை போட்டு எல்லாரையும் சேர்த்துக்கிட்டு வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவிதையில் சொல்லியிருப்பாருன்னு இவர் சொன்னார். உண்மையிலே அது கிரேட் 6ல் நான் கேட்டது.
அது உண்மையிலேயே எனக்கு ஞாபகம் இருந்துச்சு சரியான மாதிரி. அதில் என்னென்னா உங்களுக்கு கண்டாக்ட்ஸ் ஒரு நீங்கள் வாழ்க்கையில் கண்டாக்ட்ஸ் உங்களுக்கு ஒரு சாதாரண தொழில் செய்கிற ஆள்கிட்ட கண்டாக்டில் இருந்து எல்லா இடத்துலையும் கண்டாக்ட் உங்களோட நெட்வொர்க் பெருசாக இருக்கணும். நெட்வொர்க் பெருசாக ஒரே ஏரியாவில் செய்யலாது. உங்களோட லைஃப் த்ரூ நீங்கள் உங்களோட இன்றைக்கு நான் நீங்கள் வந்ததில் யாரையாவது கண்டு ரூமி இந்த இருக்கிறாரு என்னோட தொடர்பு உள்ள ஒரு ஆள் நாங்கள் அந்த காலத்தில் அப்படி அந்த நெட்வொர்க் இருக்கேன். நான் ஏதாவது தேவைண்டா இவருக்கு கால் பண்ணால் எனக்கு ஃபோபினானா ஓகேன்னு சொல்லி அவர் அப்போ உங்களோட நெட்வொர்க்கை நீங்கள் பெருசாகிட்டே போகணும். தெரிஞ்ச ஆட்கள் அதை பெருசாகிட்டே போகிற நேரம் உங்களுக்கு அதில் பெரிய ஒரு பிரயோசனம் இருக்குது. நிறைய விஷயம் இருக்குது. இதில் ஒன்று வந்து அந்த உங்களோட வட்டம் பெருசாகணும். அப்போ அதில் உங்களுக்கு தேவையான நேரத்தில் டக்குன்னு எதுக்குமே உங்களுக்கு முன்னுக்கு வாரது நண்பர்கள், நல்ல நண்பர்கள், நல்ல கனெக்ஷன்ஸை நீங்கள் வச்சுக்கொள்வது லைஃப்பில் போகணும். அதை நான் சின்ன வயசுலேருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தேன். வெரி குட். நல்ல ஒரு விஷயம் அது. இங்கே நான் படிச்சிருந்தேன் பிஸ்னஸ் இதில் கேள்விப்பட்டேன். நெட்வொர்க் இஸ் நெட்வொர்க். இது அதனால் நெட்வொர்க்னா சல்லி மட்டுமல்ல, நம்மளுக்கு எவ்வளோ வளங்களை இது கிடைக்குமோ ஈக்குவல் டு நெட்வொர்க். நெட்வொர்க்கு தான் நேரம் தர மாட்டோமில்ல. அது சொன்ன மாதிரி எல்லாருமே இது தேவைப்படும். நல்லோரும் நாங்கள் படிச்சுக்கொள்ளலாம். நல்ல ஒரு விஷயம். ரைட். நான் உங்களுக்கு அஸ்ஸலாமு பௌமினானா நான் வந்து நான் நினைக்கிறேன் 1998 2003 அவர் கல்யாணம் நான் வெயிட் பண்ணேன். ஆனால் பௌமினானோட கீழே கிடைச்சு நான் நினைக்கிறேன் ஒரு 2 years தான். அந்த 2 yearsல நான் மிச்சம் அவர் அனுபவங்களை நான் உண்மையிலே அதில் கண்டு கொண்டேன். மூணாவது அவர் சொல்லுவார், இந்த நாங்கள் வந்து அந்த டைமில் கொடியமாக தானே கடை வந்து மூட்டுறதுக்கு நாங்கள் அவசரப்படுறேன், கடை திறக்கிறதுக்கு அவசரப்படல. அப்போ அவர் சொல்லுவார், ரூமி கடையை வந்து மூட்டுறதுக்கு அவசரப்படாத, கடையை வந்து திறக்கிறதுக்கு அவசரப்படுவார். அப்போ அது உண்மையிலே அவர் சென்னை வந்து எனக்கு உண்மையிலே அது வந்து ஒரு பெரிய இதுவும் அந்த வேட்டு வந்து என் ஆழமாக என்னை மனசில் பாய்ஞ்சு அது பிறகு நான் அது இதை வச்சு மாஷாலாண்டே நான் ஒரு இந்த அவரை அந்த ஹார்ட்வேரில் நான் அந்த அவரை சேல்ஸ்மேன் ஆயிருந்தேன். அதே ஹார்ட்வேர் எனக்கு ஒரு 5-6 வருஷத்தில் தனியாக செய்ய முடியுமாயிருந்துச்சு. உண்மையிலே சந்தோஷமாகி அடுத்து வந்து இந்த அந்த டைமில் உண்மையிலே ரொம்ப கஷ்டம்தான். நாங்கள் அந்த இந்த பீரியட் வந்து ரொம்ப கஷ்டம். அண்ணன் வந்து பவுமினான எனக்கு வந்து இந்த டிரைவிங் லைசன்ஸ் அவர் அந்த வலையில் மாதிரி கட்டாயம் பழகணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து தந்தார். அந்த டைமில் நான் உண்மையில் யோசித்தேன் வந்து நான் டிரைவிங் லைசன்ஸ் எதுக்கு எடுக்கிறேன், எனக்கு டிரைவிங் லைசன்ஸ் நான் எதுக்கு எடுக்கிறேன், எனக்கு வாகனம் போடுறது கிடைக்காது. அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனால் மாஷால்லா ஒரு 15-16 வருஷத்துக்கு பிறகு அதே லைசன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. உண்மையிலே இந்த பௌமினானம் வந்து இந்த 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 சந்தர்ப்பத்தில் நான் இதை கூடுறதுக்கு காரணம் வந்து பௌமினானா ரொம்ப டைட் ஷெட்யூலில் தான் வந்திராரு. அவரை மகள கல்யாணத்துக்கு தான் வந்தீர. கல்யாணத்துக்கு வந்தும் அவர் வந்து இந்த எங்களை ஃபியூச்சர் லீடர் இதை கேள்விப்படுத்த அவர் வந்திராரு. உண்மையிலே அவர் ரொம்ப சந்தோஷமாகிக்குது. நான் இந்த விஷயம்லாம் இவருக்கு சொன்னதுக்கு காரணம் எது கேட்டால், இப்போ நான் என்னை பழைய பஸ் அவர்கிட்ட நான் மிச்ச விஷயம் படித்து கொண்டேன். அது எனக்கு 100 சக்ஸஸ் ஆகிடுச்சு. அந்த விஷயம் சொல்கிறதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட் நான் சொன்னேன். ஜக்கெல்லாம் வந்து கலந்து சிறப்பித்தமைக்கு நாங்கள் நன்றி செலுத்துறதோட எங்களோட அமைப்பு சார்பாக ஒரு சின்ன ஞாபகார்த்த சின்னத்தை நாங்கள் வழங்கி வைக்கிறதுக்கு விரும்புகிறோம். அதுக்காக எங்களோட அமைப்பின் ட்ரெஷரர் சிராஜ் பிரதர் அவர்கள் அழைக்கிறேன். எங்களோட ஃபவுண்டேஷன் ஃபார் ஃபியூச்சர் லீடர்ஸ் டிஷர்ட்டை வழங்கி வைக்கிறதுக்காக எங்களோட சிராஜ் பிரதர் அழைக்கிறதோட அது வழங்கி பெற்றுக்கொள்வதற்கு நபீல் ஃபஹமி அவர்களை அழைக்கின்றேன்.
ஜிசாக்குமுல்லா ஹயர் மிஸ்டர் நபீல் ஃபாமி. அடுத்த எங்களுடைய ஞாபகத்தை சின்னத்தை பெற்றுக்கொள்வதற்காக எங்களுடைய சிறப்பு அதிதியான ஃபாமி ஷரீஃப் அவர்களை அழைக்கின்றேன். அதோட ஒரு எங்களுடைய ஸ்பெஷல் கெஸ்ட்டுக்கு ஒரு மொமெண்ட்டோட ஒரு ஞாபகமாக வழங்குறதுக்காக எங்களோட பேரண்ட்ஸ் கமிட்டி சார்பாக செயின்ட் ஜெனிஸ் பிரதர் அவர்கள் அளிக்கிறேன். அதை பெற்றுக்கொள்வதற்காக அல்ஹாஜ் ஃபாமி ஷரீஃப் அவர்களை அழைக்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன்.